அனைவருக்கும் வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த சில நாட்களாக நமது சேனலில் வீடியோக்கள் பதிவிட முடியவில்லை. தற்போது அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி வருகிறோம். இனிவரும் நாட்களில் மக்கள் நலன் சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து வெளியாகும். பழனி தைப்பூச பக்தர்களின் துயரம். தமிழ்நாட்டில் அதிக வருமானத்தை ஈட்டித் தரும் திருக்கோவில்களில் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும். முருகனை தரிசிப்பதற்காக பல கோடி பக்தர்கள் பல மாவட்டங்களிலிருந்து வெயில், பனி, மழை என பாராமல் தங்கள் உடலை வருத்தி பல 100 மைல்கள் பாதயாத்திரையாக வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பல பக்தர்கள் உயிரிழக்கிறார்கள். அதையும் கடந்து வரும் பக்தர்களுக்கு பழனி நகராட்சி, திருக்கோவில் நிர்வாகம், உணவகங்கள், ஆட்டோக்கள் என பல தரப்பிலிருந்தும் நெருக்கடிகள் காத்திருக்கின்றன. ஆக்கிரமிப்புகளும் கட்டணக் கொள்ளையும். திருஆவினன்குடி, பாலசமுத்திரம் ரோடு போன்ற பகுதிகளில் நடைபாதைகளே இல்லை. அரசு போட்ட பாதைகளில் தேநீர் கடைகளும் ஏஜென்சிகளும் ஆக்கிரமித்துள்ளன. வாகனம் நிறுத்த 500 முதல் 1000 ரூபாய் வரை கொடுத்தால் மட்டுமே இடம் கிடைக்கிறது. நகராட்சி நிர்வாகம் வாகன கட்டணம் என்ற பெயரில் பக்தர்களை மொட்டையடித்து அனுப்புகிறது. பாதுகாப்பற்ற தரிசன வரிசைகள். அடிவாரத்தில் இருந்து யானைப்பாதை வழியாகச் செல்லும் பக்தர்கள் ஆடு மாடு போல் நெரிக்கப்படுகிறார்கள். முதியவர்கள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. மலை மீதுள்ள நிலத்தடி அண்டர் கிரவுண்ட் வரிசைகளில் சுகாதாரமே இல்லை. தூய்மை பணியாளர்கள் கூட அங்கு வருவதில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கும் அந்த பகுதியில் முறையான காற்றோட்டமோ ஆக்சிஜன் வசதியோ இல்லை. குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் அறவே இல்லை. கைக்குழந்தைகளுடன் வரும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறைகள் கூட அமைக்கப்படவில்லை. போக்குவரத்து மற்றும் ஆட்டோ அலைக்கழிப்பு. இந்த முறை பேருந்து நிலையங்கள் மாற்றப்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இலவச பேருந்துகள் என்று சொல்லிவிட்டு மிக குறைந்த பேருந்துகளே இயக்கப்பட்டன. ஆட்டோ ஓட்டுநர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கே 650 ரூபாய் வரை கேட்கிறார்கள். இதை முறைப்படுத்த வேண்டிய வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்டிஓ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையும் கூட்டத்தை முறைப்படுத்த தவறிவிட்டது. முதலமைச்சருக்கு கோரிக்கை. இத்தனை கோடி வருமானம் வரும் ஒரு கோவிலில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாதது வேதனையளிக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு பழனி தைப்பூச பக்தர்களுக்கு முறையான பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு மற்றும் போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று வீர இந்து சேவா சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நமது இயக்கத்தின் பணி குறித்து நமது சேனலில் வீடியோ வராத காலத்திலும் வீர இந்து சேவா பொதுமக்களுக்காக பல பணிகளை செய்துள்ளது. இதை எங்களின் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றாக வெளியிடுவோம். இது விளம்பரம் கிடையாது. எங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் செய்த சிறு முயற்சிகளே இவை. இதை ஏன் வெளிப்படையாகச் சொல்கிறோம் என்றால், எங்களைப் போன்ற நல்ல உள்ளங்கள் எங்களோடு இணைந்து செயல்பட ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதற்காகத்தான். தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுவோம். இப்படிக்கு கிருஷ்ணகுமார், மாநில தலைவர், வீர இந்து சேவா. என்றும் தேசப்பணியில். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம், எங்கள் கண்ணீர், இவை இரண்டும் கலந்த எங்கள் சரிதமே. இது தீயில் எழுந்து வந்த தேசமே.